Cheer up, Jesus is praying for you. I welcome you all today to this Be Encouraged by God's Word series. And இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றது என்ன? Cheer up, that Jesus is praying for you. வாங்க ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சில வசனங்களை John chapter 17, 9-11. யோவான் 17ஆம் அதிகாரம் 9-11 வரைக்கும். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. அதாவது இயேசு இந்த இடத்துல வேண்டிக் கொள்கிறார் நம்மளுக்காக. என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள். அவர்களில் நான் மகிமைப்படுகிறேன். நான் இனி உலகத்திலிரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொள்ளும். எவ்வளவு அழகான வசனம்ல. இங்கிலீஷ்ல வாசிக்கலாம். John 17, 9-11. I pray for them. I do not pray for the world, but for those whom you have given me, for they are yours, and all mine are yours, and yours are mine, and I am glorified in them. Now I am no longer in the world, but these are in the world, and I come to you, Holy Father. Keep through your name those whom you have given me, that they may be one as we are. So இந்த இடத்துல ஏசு ஜெபிக்கிறாரு. நீங்க எனக்கு கொடுத்தவர்கள் இந்த உலகத்துல இருக்கிறாங்க, நான் அவங்களுக்காக ஜெபித்து கொள்றேன். நம்ம எப்படி ஒன்னா இருக்கிறோமோ அவங்களும் நமக்குள்ள ஒன்னா இருக்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க. நான் உங்ககிட்ட வந்துட்டு பிதாவே, ஆனா நீங்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க என்ற காரியத்தை இயேசு இந்த இடத்துல ஜெபிக்கிறாரு. நீங்க யோசிக்கலாம், எனக்காக யாருமே இல்லையே, எனக்காக ஜெபிக்க யாருமே இல்லையே நீங்க நினைக்கும் போது இங்க இயேசு எவ்வளவு அழகா நம்மளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாரு பாருங்களா. அவர் சொல்றாரு, நீங்க எனக்கு இவங்களை கொடுத்திருக்கிறீங்க, நான் அவங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். நம்மளை போல ஒன்றா இருக்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்ற இடத்துல அவங்க இதுக்கு அந்த ஆல்மோஸ்ட் அந்த சாப்டர் ஃபுல்லா படிச்சீங்கன்னா அந்த இடத்துல அவர் சொல்றாரு, அவங்கள நீங்க டெம்டேஷன்ல இருந்து காப்பாத்துங்க, அவங்க கூட இருங்க, அவங்களுக்கு எது சரி எது தவறுன்னு சொல்லி கொடுங்க அப்படின்ற மாதிரி. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அம்மா அப்பா ஒரு குழந்தைய ஹாஸ்டல்ல விட்டு போகும்போது எவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல பிதாக்கு சொல்றாங்க, நான் வரேன், உங்ககிட்ட நான் வந்துடுறேன், ஆனா நீங்க என்னோட மந்தைய பாத்துக்கோங்க, அவங்கள பலப்படுத்துங்கன்ற மாதிரி. ஸோ ஜீசஸ் இஸ் ஆல்வேஸ் ப்ரேயிங் ஃபார் அஸ். அதான் சொல்றாங்களா, ஆண்டவர் நமக்காக இயேசு கிறிஸ்து பிதாக்கு நமக்காக பரிந்து பேசி கொண்டே இருக்கிறார் இந்த நொடி வரைக்குங்க. ஸோ God is strengthening you. ஆண்டவர் உங்களை பார்த்து கொள்வார். உலகத்திற்கு ஒருத்த வேஷம் போடாதீங்க. உலகத்துல இருந்து உங்களை நீங்களே பிரித்து கொள்ளுங்க. ஏன்னா ஏசப்பா உங்களை ஆல்ரெடி பிரிச்சுட்டாரு. நம்மளே சில நேரத்துல போய் அதுல விழுதுவோம். பட் உங்களை நீங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த உலகத்துல இருந்து உங்களை வேறுபடுத்திக்கோங்க, பிரித்து கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். உலகத்திற்கு ஒத்த வேஷம் போட வேணாம். ஏசு உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார். வாங்க இப்பொழுது ஜெபிக்கலாம். ஏசப்பா நன்றி, இந்த நாளுக்காக நன்றி தகப்பனே. அப்பா இப்பொழுதும் எவ்வளவு என்கரேஜிங்கா இருக்கு நீங்க எங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கீங்கன்னு நினைக்கும் போது ஏசப்பா, எக்காரணத்து கொண்டும் உங்களுக்கு பிரியம் இல்லாம அப்பா நீங்களும் பிதாவும் எப்படி ஒன்னா இருக்கிறது போல நாங்க உம்முடைய சித்தத்தின்படி யோசித்து அதன்படி வாழ உங்களுக்குள்ள உண்ணா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென். ஆமென். God bless you. Have a great day.